வெல்கம் டு TAT Travels. ஆண்டிப்பட்டியில் எடுத்து அடையார் போகிறது. இட்ஸ் அன் A2A சர்வீஸ். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சென்னை ரூட்டில் வந்து என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் ரேராக தான் வரும். மக்களே எல்லாமே எப்படி இருக்கீங்க? யஸ்னா ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்க எல்லாமே நல்லா இருக்கணும், முக்கியமா சேஃபா இருக்கணும் அப்படின்ற இடம் சார். என்னடா அப்படி தட்டாபுட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா அப்படின்னா, எஸ் சென்னைக்கு நம்ம கிளம்பியாச்சு அண்ட் டைம் வேற ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நான் லேட்ல போயிட்டு இருக்கேன். அண்ட் எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியில் நம்ம வீட்டில் இருக்கோம். அண்ட் எங்க அக்கா பொண்ணு கூட இருக்குது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேமிலியாக வந்து எல்லாம் இங்கே இருக்காங்க. நான் மட்டும் தன்னந்தனியாக கிளம்பிட்டேன். அண்ட் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சொல்லிட்டு சென்னை கிளம்புறோம்னு சொல்லிட்டு என்ன பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TAT ட்ராவல்ஸோட AC ஸ்லீப்பர் பஸ் தான் நான் புக் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் ஆண்டிப்பட்டி டு சென்னை. இந்த பஸ்ஸோட ரூட் பற்றி எல்லாமே வந்து நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன், பிகாஸ் டைம் ஆயிடுச்சு. அண்ட் வாங்க டக்குன்னு நம்ம இங்கே பார்த்தீங்களா எல்லா குட்டீஸ் எல்லாமே வந்து என்னை கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் வாங்க டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம பஸ் இருக்கிறதுக்கு போயிடலாம். வாங்க 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 வாங்க. டாடா! எஸ், இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரம் ஆண்டிப்பட்டி டு சென்னை. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, பிகாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ வாங்க டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணல, பீரோல் சார்ஜ் போயிடலாம். சர்வ் மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் பஸ்ஸுக்குள்ளே வந்தவொடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. AC சில்லுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்து, லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிம் லைட்டிங் பட் மூட் லைட்டிங் சார் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பஸ் வந்து ரொம்ப 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 பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்தோம், பட் அது வந்து டே டைமில் சும்மா நிற்கிற பஸ் எடுத்திருந்தோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ராவல் ரிவ்யூ தாங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ், செம்ம சூப்பராக இருக்குது பஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நமக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு USB டைப் அண்ட் ஒரு ப்ளக் டைப் கன்வென்ஷனல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த சோஃபா டைப் குஷன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் சோஃபா டைப் குஷனும் கொடுத்துருக்காங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் AC வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீடிங் லைட் பக்காவாக ஒர்க் ஆகுது. காலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டபிள் டைப்பில் ஒரு AC வெண்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா TV இருந்திருக்கு, பட் TV வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மேபி ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாம். அண்ட் நமக்கு தேவைப்படுற எக்ஸ்ட்ரா லெக் ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பில்லோ, அதாவது இதுவரையும் நான் பார்த்ததுல ஒரு டிஃப்ரெண்ட்டான பில்லோவாக இருக்குது. ஒரு லெதர் ரெக்ஸன் மிக்ஸில் ஒரு பில்லோ, ஆனால் உள்ளே இருக்க ஸ்பாஞ்சு செம்மையாக இருக்குது. அண்ட் ஒரு லைக் ஒரு ஏர் பேக் மாதிரி இருக்குது, பட் செம்மையாக இருக்குது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளன் பிளாங்கெட்டும் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில். அண்ட் செம்ம. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜன்னலுக்கு வெளியேவும் ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் இருக்குது. சூப்பர். நான் ரொம்ப ரேரான பஸ்ஸஸில் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அண்ட் இதுக்கு சப்போர்ட் இல்லை. ஆக்சுவலாக அது ஃப்ரண்ட்டில் டிரைவர் கண்ட்ரோல் தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பெட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பெட்டோட கம்ஃபர்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மேலே வந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் TAT அப்படின்னு போட்டு லோகோ கொடுத்துருக்காங்க. புக் ஆன்லைன் அண்ட் கெட் டிஸ்கவுண்ட்ஸ். வாவ், சூப்பரான விஷயம் இல்லை. ஏன்னா கர்டன்ஸை பற்றி சொல்லணும்னா நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட எக்ஸ்டீரியரை மேட்ச் பண்ணுற மாதிரி செம்ம நீட்டாக இருக்குதுங்க. இப்போ தான் புதுசாக வாஷ் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அண்டு பஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அவசரமாக தானுங்க ஏறுங்கண்ணே. ஷர்ட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா
8:15 ஆண்டிப்பட்டியிலேருந்து கிளம்புறதா போட்டிருந்தாங்க. பட் எனக்கு 7:30 கால் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கடைசியில் ஷார்ப்பாக 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அண்ட் இந்த பஸ்ஸோட ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டியிலேருந்து சென்னைக்கு, அதுவும் எஸ்பெஷலாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு போகாது, ஆண்டிப்பட்டியில் எடுத்து அடையார் போகிறது. இட்ஸ் அண்ட் A2A சர்வீஸ். அண்ட் ஆண்டிப்பட்டியிலேருந்து அடையாருக்கு இவங்க போட்டிருக்க ஃபேர். அண்ட் நான் புக் பண்ணியிருக்க சீட் வந்து பார்த்தீங்கன்னா L6. அண்ட் இந்த சீட்டுக்கான ஃபேர் 1150. குவைட் ஜாஸ்தி தான். பிகாஸ் இது வந்து லீவ் சீசன், பீக் லீவ் சீசன் அப்படின்றனால தான் இந்த ஃபேர் போட்டிருக்காங்க. அண்டு ஆண்டிப்பட்டியிலேருந்து சென்னைக்கு 3 பஸ் தான் இருக்குது. அந்த 3ல் இதுவும் ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் வண்டி. அதனால தான் வந்து நான் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆசை இந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்றது. அதனால தான் நான் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் எங்கே இறங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வேளச்சேரியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வேளச்சேரிக்கு டைம் என்ன அப்படின்ற வந்து நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போது 8:15 எடுக்க வேண்டிய பஸ்ஸு 1/4 மணி நேரம் அட்வான்ஸாக 8 மணிக்கு எடுத்து போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டியில் ஆரம்பித்து ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, மதுரை சிட்டி போர்டிங்கும் இருக்குது. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நாகமலை, புதுக்கோட்டை அண்ட் செக்கானூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. செக்கானூர்னி, நாகமலை, புதுக்கோட்டை, கோச்சடை, காலவாசல் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மாப்பாளையம் இருக்குது. அண்ட் தென் வந்து சிம்மக்கல் போர்டிங் இருக்குது, மாட்டுத்தாவணி போர்டிங், அண்ட் தென் மேலூர் பைபாஸ் வரையும் வந்து போர்டிங் இருக்குது. நிறையா மதுரை சிட்டியில் வந்து நிறையா போர்டிங் பாயிண்ட்ஸை இந்த பஸ் வந்து கவர் பண்ணுது. ஸோ தட் இந்த மதுரை தேனி லைனில் இருக்கிற யாராக இருந்தீங்க, மதுரை பீப்புள், அதாவது எஸ்பெஷலி அந்த நாகமலை, புதுக்கோட்டை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டியில் இருக்கிற பீப்புள் யாராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ட்ராவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக இந்த பஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அண்ட் பஸ்ஸோட இன்டீரியர் ரேட்டிங் பற்றி பார்ப்போம். இன்டீரியர் ரேட்டிங் வந்து நான் கொடுக்க போகிறது 4.85 அவுட் ஆஃப் 5 கொடுக்க போகிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பஸ்ஸு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப பிடிச்ச பஸ்ஸுன்னு சொல்லிட்டேன். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த டிவி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து 4.85 கொடுத்துருக்கேன். இல்லாட்டி அழகாக 4.95 நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் அது சொல்ல முடியாதுல்ல, பிகாஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் தான் எடுத்துருக்கலாம். அண்ட் வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். அண்ட் அடுத்து வந்து உசிலம்பட்டி நான் காட்டுறேன் உங்களுக்கு. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து உசிலம்பட்டி வந்திருக்கோம். உசிலம்பட்டி ஆக்சுவலாக க்ராஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் அட்வான்ஸாக உசிலம்பட்டி வந்துருச்சு. அண்ட் அடுத்த பிக்கப் பாயிண்ட் வந்து நாகமலை, புதுக்கோட்டை தான். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் புது ரூட்டு, அதாவது ஆல்ரெடி பழகின ரூட்டு. ஏன்னா இது ஒரு 500 தடவை, நான் காரை மட்டுமே ஒரு 500 தடவை ஓட்டிகிட்டு வந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆம்னி பஸ்ஸில் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அண்ட் செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் சூப்பராக டிரைவிங்கும் பண்ணுறாங்க. அந்த ஆண்டிப்பட்டி கனவில் ஏற்றும் போது அது ஃபீல் வந்துச்சு பாருங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் செம்ம எக்ஸைட்டட். வாங்க கேபின் ரைடை நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம். சிம்மக்கல், கோரிப்பாளையம் நேர போய் வலது பக்கம் திரும்பவும். சூப்பரா கொடுத்தாங்க. போகாம டிக்கெட்டை பிடிச்சிட்டீங்களா? சரி, எப்படி பார்த்து இறங்கிக்கணுமா? இல்லை அட்வான்ஸ் 1000 ரூபா கட்டி அங்கே எடுத்துக்கிட்டா சரி, அப்போ இறக்கி விட்டுருவா. நான் லேடிஸ் உள்ள விட்டுரு. 49 தான் வருது. 10 தானேங்க? ஃப்ரீயாக தானே இருக்கு உள்ள ஒன்று. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பாக 9:45 ஆகுது. நம்ம மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி 1/2 மணி நேரம் அட்வான்ஸாக வந்திருக்கு. பிகாஸ் சிட்டியில் வந்து பெருசாக பிக்கப் இல்லை. அதாவது மாப்பாளையம் வழியாக போகாமல்
பெத்தானியாபுரம் வழியாக உள்ளே வந்து கடைசியில் செல்லூர் பீச்சில் ஜாயின்ட் ஆயிருக்காங்க. ஸோ தட் அரை மணி நேரம் அட்வான்ஸாக வந்திருக்குது. அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிரேக்குக்கான ஒரு ஸ்டாப்பாகவும் இது இருக்குது. அண்டு பிரேக் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் அரை மணி நேரத்துக்கு வண்டி இங்கே தான் நிற்க போகுது. அண்டு போர்டிங்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணுறோம். அண்டு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக அந்த பஸ்ஸை பற்றியும் என்னை பற்றியும். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கி வந்து ஒரு 2.5 years ஆனாலும் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. பிகாஸ் சீட்டு பார்த்தீங்களா கவரு கூட பிரிக்காமல் புதுசாக இருக்குது. பிகாஸ் கரெக்டாக அந்த வண்டி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓடுற டைமில் தான் லாக்டவுன் வந்துருச்சா. ஸோ ஒரு 1.25 வருஷம் அந்த வண்டி வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. அதனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஏடி ட்ராவல்ஸ்னு இல்லை எல்லா ட்ராவல்ஸ்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஏடி ட்ராவல்ஸோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதாவது வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். பிகாஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபோன் நம்பர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபோன் புக்கிங்லேயும் பண்ணுங்கள். பிகாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் பார்த்துக்கோங்க. அண்டு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சென்னை ரூட்டில் வந்து என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் ரேராக தான் வரும். பிகாஸ் பெர்மனெண்ட்டாக சென்னையில் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்றதுனால இனிமேல் மதுரை வருது அப்படின்றது வந்து கொஞ்சம் நடக்காத காரியம்னு சொல்ல முடியாது. அடிக்கடி வந்துட மாட்டேன். இனிமேல் வந்து நிறையா புது ரூட்ஸை வந்து நம்ம சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு உளுந்தூர்பேட்டையிலேருந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், செம்ம டயர்டு. அண்டு கொஞ்சம் மிஸ் பண்ணுற ஊரை, கண்டிப்பாக கொஞ்சம் இல்லை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் ஊரை. அண்ட் மிஸ் பண்ணி தான் நான் ஒரு ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போவோம், எவ்வளோ தூரம் தான் போக முடியும். கடைசியில் வந்து சேர்ற டெஸ்டினி வந்து இந்த ஊர் தானே. ஸோ தட் போயிட்டே இருக்கலாம். அண்ட் நம்ம பஸ்லேயும் போகலாம், வாழ்க்கையிலையும் போயிட்டே இருக்கலாம் வாங்க. அண்ட் இப்போதைக்கு குட் நைட். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா டைம் இஸ் 2:30. உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் சென்னை காஃபி அப்படின்ற ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. டீயை கையில் வச்சுருக்காங்க, அதனால தாங்க குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டியிருக்காங்க ஃபார் டீ பிரேக் அண்டு ரெஸ்ட் ரூம் பிரேக். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணேன், இட்ஸ் ஆவரேஜ். அண்ட் டீ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இந்த கடையை வீடியோ பண்ணியிருக்கோம். அண்டு இஞ்சி டீ வாஸ் லைட் செம்மையாக இருக்குது. மஸ்ட் ரெக்கமெண்டட் இஞ்சி டீ. அண்டு பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் இவங்க நீட்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பட் மற்றபடி இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கடை. அண்டு ஜேர்னி வைஸ் சொல்லணும் அப்படின்னா செம்ம தூங்கிட்டேன். எப்போ தூங்கினேன் அப்படின்னு தெரில, பட் தூங்கிட்டேன், சூப்பராக தூங்கிட்டேன். அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபின் ரைட் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல, பட் கண்டிப்பாக நம்ம பண்ண போகிறோம். இந்த டீயை முடிச்சுக்கிறேன், கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியல. ஸோ அங்கே கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணி போகலாம். தாண்டி இங்கே குட் மார்னிங் மக்களே. அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 5:15. நம்ம பெருங்களத்தூரை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டு இருந்ததுங்க பெருங்களத்தூரை தாண்டி. அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:15 சொல்லியிருந்தால. ஆக்சுவலாக வந்து ஷெட்யூல் வந்து 5:20 தான். 5 நிமிஷம் அட்வான்ஸாக வந்துருக்குது.
வாவ் 70-80 ஸ்பீடு மெயின்டைன் பண்ணியே 5 நிமிஷம் அட்வான்ஸாக வந்திருக்காங்க. எஸ், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 85 லாக்கு, பட் மெயின்டைன் பண்ண ஸ்பீடு வந்து 75 to 85 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பீடு தான் வந்து ஈஸ்ட் தாம்பரம் வந்துருச்சு. அண்ட் ஜேர்னி மிஸ் சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் சேசஸில் பிரகாஷ் பாடி பில்டில் கெப்பலா மாடலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ திஸ் சோஃபா குஷன் செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கெப்பலா பஸ்ஸில் இப்படி ஒரு டிசைனில் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா OMR வழியாக போகுது. நான் இறங்குற இடம் வேளச்சேரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேளச்சேரிக்கு வந்து 6:20 அப்படின்னு டைம் ஷெடியூல் போட்டிருக்காங்க. 6:20க்கு போகுதா என்ன அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்து நமக்கு இந்த பியூட்டிஃபுல்லான பஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் ஜேர்னி கம்ஃபர்ட் வைஸ் ஆகட்டும், தூக்கம் ஆகட்டும், பெட்டு கம்ஃபர்ட் ஆகட்டும், அண்ட் ஃபுல்லி ஏர் சஸ்பென்ஷனுங்க. ஃப்ரண்ட்லேயும் ஏர் சஸ்பென்ஷன், பேக்லேயும் ஏர் சஸ்பென்ஷன். அதனால் அந்த கம்ஃபர்ட் வைஸ் வந்து செம்மையாக இருக்குது. அண்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த லோயர் பெர்த்தில் ஒரு சிங்கிள் சீட்டில் போகிறது அப்படின்ற வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை. பட் இந்த பஸ்ஸில் அது நிறைவேறி இருக்குது. அண்ட் அது ஒரு தனி ஹாப்பினஸ். எல்லாமே ஒரு ஹாப்பி 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 காலையில் வந்ததுலேருந்து ஒரு ஹாப்பி ஃபீலாகவே வந்து நம்மளை சென்னைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அண்டு ரிவ்யூஸ் வந்து சூப்பராக தான் வரப்போகுது. அண்ட் போயிட்டே இருப்போம். வேளச்சேரியில் இறங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா 6:10க்கு வந்து நம்மளை வேளச்சேரி இறக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக 6:20 தான் டைமிங், பட் 6:10க்கு இறக்கி விட்டாங்க. அண்ட் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வண்டி ஓட்டினார். உளுந்தூர்பேட்டையிலேருந்து வேளச்சேரி வரையா. அண்ணன் உங்கள் பேர் சொல்லுங்கள். பாலகிருஷ்ணன். எத்தனை வருஷமா நான் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 25 வருஷமா இருக்கு. 25 வருஷம் வாட்டர் செஞ்சுரி போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அண்ணன் டிஐடி வந்து வருஷம் சொல்லுங்க. டிஐடி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இது வந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம். டிஐடி வந்து எப்படிண்ணே? இதுவே நம்ம ஏரியாவில் நம்பர் 1 ஓடிட்டு இருக்கு. ஆனால் தேனியின் அடையாளமே அதுதான். ரைட்டு, அடையாளம்னே சொல்லிட்டீங்க. இப்போ இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன? பலூனு இப்போ சூரியகட்டெலாம் கிடையாது. சொகுசு, பெருத்து, எதுவுமே வர்றவங்களுக்கு எந்த இடத்துல என்ன செய்யணும், பாத்ரூம் போடுறது எதுவுமே சலிக்காமல் இறக்கி விடுவோம். நல்ல பாத்ரூம் போடுவோம். சாப்பாடு கட்டு நல்ல இடங்களில் போய் சாப்பிடுவோம். லக்கேஜுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இறக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு. மதுரை சிட்டி பிக்கப் இருக்குது. ஆமாம், அதுதான் ஆண்டிபட்டி டு அடையார் சர்வீஸ். ஆமாம், ரைட் ஏ டு ஏ தான். அண்ட் அண்ணே வர பேசஞ்சருக்கு என்ன சொல்லுவார்? வர்ற பசங்களுக்கு திரும்ப நம்ம வண்டியில் வந்து பயணம் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக என் ஃப்ரெண்டையும் சொல்லாமல் எப்படி சொல்லிட்டு போகிறேன். சரி ரைட், ரொம்ப சந்தோஷமே. அதே மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக வண்டி ஓட்டணும். அண்ட் வாங்க நம்ம இறங்கி போவோம். சரி. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். அண்ட் அவ்வளோதான், இந்த ஜேர்னி வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. அண்டு எல்லாமே வந்து பக்கா 10 நிமிஷம் அட்வான்ஸாகவே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அண்ட் இந்த ஜேர்னிக்கு என்னோட ரேட்டிங் 4.85 out of 5 தான். இன்டீரியர் ரேட்டிங் கொடுத்த அந்த சேம் ரேட்டிங் தான். என்ன ஒரே விஷயம், அந்த டிவி இல்லாத ஒரே ஒரு விஷயம் தான். பட் அதுவும் வந்து வேறு ஏதாவது ஃபால்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. சூப்பரான ஜேர்னி, செம்ம என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஒரு 75-85 மெயின்டைன் பண்ணி 10 நிமிஷம் அட்வான்ஸாக கொண்டு வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ மறக்காமல் வந்து டிஐடி ட்ராவல்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். A to A ஆண்டிபட்டி டு அடையார் சர்வீஸ். அண்ட் மதுரையில் இருக்கவங்க சிட்டி பிக்கப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க. என்னோட அப்டேட்ஸ் தங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ டடா பாய், தேங்க்யூ ஸோ மச். ஆஃபீஸ் கலந்துப்பா, பாய்.